தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு காமெடி சீன் பார்த்துருப்பீங்களா? கௌரவம்னு சொல்லி கிட்டத்தட்ட அது இப்போ நிஜத்தில் நடந்திருக்க மாதிரி இருக்குங்க. இஸ்ரேலு வாத்து விட்ட வேலை, அமெரிக்கா போருக்குள்ளே குதிச்சுது. கடைசியில் இப்போ குத்துதே குடையுதேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். நாம் கூட அந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில் ஒரு 2 ஜெட்டு இல்லைன்னா ஒரு 5 ஜெட்ஸு இல்லை ஒரு 10 விமானங்கள், அது கூட ஒரு 5 ட்ரோன்ஸு செத்தா ஒரு 15 கிராஃப்ட்ஸு இது வரைக்கும் தான் அமெரிக்கா இழந்திருக்கோன்னு பார்த்தா, ராஜா எந்த காலத்தில் இருக்கீங்க? இதை விட அதிகமாக இழந்திருக்காங்கன்ட்டு அமெரிக்கா காங்கிரஸில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்படுது. மக்களே, அந்த நம்பர்ஸை சொன்னால் மிரண்டுருவீங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த ஈரான் வார் இருக்குல்ல, இதில் அமெரிக்கா இது வரைக்கும் செலவு பண்ண தொகை எவ்வளோ தெரியுமா? 2.8 லட்சம் கோடி ரூபாய், இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறதா இருந்தா. ஆனால் இது பெரிய தலைவலி கிடையாது உங்களுக்கு. அடுத்து நான் சொல்ல போகிறதான் பெரிய தலைவலியே. இது வரைக்கும் அமெரிக்கா சார்ந்த பெரிய இமேஜ் இருந்துச்சுல, கட்டமைக்கப்பட்டிருந்துச்சுல. ஏன்பா, உலகத்திலேயே பவர்ஃபுல் நேவி அவங்ககிட்ட தான் இருக்குது, பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட அமெரிக்காவை ஏர்ஃபோர்ஸை பேஸ் பண்ணி யார் சேலஞ்ச் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ்வளோ வருஷமாக நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. ஹாலிவுட் படங்களை பார்க்குற எல்லாருமே அப்படி தான் நம்பிட்டு வர இருந்தோம். ஆனால் ஈரான் பார்த்தீங்களா, இவ்வளோ தானே அப்படி டபுள் புஷ்னு ஊதிட்டு போயிடுச்சு. அவங்களோட வான்பரப்பில் வச்சு அமெரிக்கன் ஜெட்ஸை அடிச்சிருக்காங்க. அமெரிக்கன் ஜெட்ஸ்லாம் பார்க் பண்ண வைக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ரீச் பண்ணி மிசைலை வச்சு அடிச்சிருக்காங்க. இது பார்த்தா அமெரிக்கா இந்த பதட்டத்தில் டேக் ஆஃப் பண்ணும்போது அதுவே கீழே விழுறது, மிஸ்ஃபயர் பண்ணுறது, அவங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்லி ஃபயர் பண்ணிக்கிறது, இது போல் பண்ணி அவங்க நில குழஞ்சி போகிறது. அமெரிக்க விமானப்படை சார்ந்து நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம், நடந்திருக்கு. பணம் கூட போனால் சம்பாரிச்சிருவாங்க அமெரிக்கா. ஆனால் இவ்வளோ வருஷம் கட்டமைச்ச இமேஜ் இருக்குல்ல, அது போனால் என்ன பண்ணுவாங்க பாவம். எதுக்காக இதை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனாக்கா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கான்ஃப்ளிக்ட் முன்னாடி என்ன சொன்னார்? ஓஹோ, நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டதா ஈரானு, ரைட்டு, போர் தான் ஒரே தீர்வு. எங்களோட நேவி, பவர்ஃபுல் நேவியவும் பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸையும் ஆர்மடாவா நான் ஈரானை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். உங்கள் நிலைமை என்ன ஆகுது மட்டும் பாருங்கன்னு ட்ரம்ப் சொன்னாப்புல. இன்னொரு பக்கம் ஈரானை சுற்றி வளைக்கிறன்ற பேரில் ஆர்மடா ஃபுல்லாக நிலைநிறுத்த ஆரம்பித்தார். ஃபுல்லாக அந்த வார்ஷிப்பை பேஸ் பண்ண ஆர்மடா ஒரு பக்கம், விமானங்களை பேஸ் பண்ண ஆர்மடா இன்னொரு பக்கம், போர் விமானங்களை பேஸ் பண்ணது எல்லாத்தையும் குவிக்க ஆரம்பிச்சிட்டாரா. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியவும் அவங்க இனிதே ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த எபிக் ஃபியூரி டைமில் மட்டுமே அமெரிக்காவோட 42 ஏர்கிராஃப்ட்ஸ், மக்களே 42, இத்தனையும் ஒன்று மொத்தமாக அழிஞ்சே போச்சு, இல்லைனா பெரும்பாலும் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த விஷயம் இப்போ கன்ஃபார்ம் செய்யப்படுது. அதாவது காங்கிரஷனல் ரிசர்ச் சர்வீஸ் இவங்க இந்த புள்ளி விவரத்தை எடுத்து இப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த 42 ஏர்கிராஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் இருக்குது, இது கூடவே பாம்பர்ஸு, சர்வேலன்ஸ் பிளேன்ஸ், ட்ரோன்ஸுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுறாங்க. அப்புறம் இவ்வளோ தான் டேட்டா கிடச்சிருக்காங்க. வேறு டேட்டா இதை பற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக எடுத்துருக்க மக்களை வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட் பற்றியும் தனித்தனியாக இப்போ சொல்கிறேன், எத்தனைன்ற கவுண்டோடு சேர்த்து. F-35A லைட்னிங் 2 இந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, ஆக்சுவலாக 5th ஜென்ரேஷன் மல்டி ரோல் ஸ்டெல்த் ஃபைட்டர். இது எதிரிகள் கண்ணில் மண்ணை தூவிட்டு பட்டுன்னு போய் அடிச்சுட்டு வந்துடும். அடித்ததே தெரியாது, அடி வாங்கின அவங்களுக்கு அந்த வழியில் இருக்கும் போது தான் தெரியுமே யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பேற்பட்ட வேகம். இதோட காஸ்ட்டோட தெரியுமா? இந்திய ரூபாய் மதிப்பில் 900 கோடி ரூபாய். இது ஒரு விமானத்தை இழந்திருக்காங்க. F-35A லைட்னிங் 2ல ஒரு விமானத்தை அமெரிக்க படை இழந்திருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மாக் 1.6. இதில் என்ன தெரியுமா பியூட்டியே? லோ அப்சர்வபிள். அதாவது இந்த விமானம் சார்ந்து உள்ள என்ட்ரி கொடுக்குதுன்னு எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு திறன் படைச்சது. இதோட ரேஞ்ச் 1200 மைல்ஸு. இது ரியல் டைம் பேட்டரி ஃபீல்ட் டேட்டாவை ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு அதிநவீனத்துவம் வாய்ந்த கட்டிங் எட்ஜை பேஸ் பண்ணது தான் இந்த F-35A லைட்னிங் 2. இது ஒரு விமானத்தை இழந்தாச்சா, அடுத்து A-10C தண்டர்போல்ட் 2 இந்த வகையில் ஒரு விமானத்தையும் அமெரிக்கா இழந்துருச்சு. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 200 கோடி ரூபாய் ஒரு விமானத்தோட விலை. க்ளோஸ் ஏர் சப்போர்ட் அண்ட் ஆன்டி ஆர்மர் அட்டாக் பிளேனாக தான் இதை வகைப்படுத்துகிறாங்க அமெரிக்கன்ஸ். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 450 நாட்ஸு. எங்கள் ஆப்ரேஷன் ஆல்டிடியூடில் 450 நாட்ஸு. இதோட ப்ரொடெக்ஷனை பற்றி சொல்லணும்னா டைட்டானியம் ஆர்மர் காக்பிட்டை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹை த்ரெட் சர்வைபிலிட்டிக்காக இந்த ஒரு ஃபீச்சர் அவங்க இதில் மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ஒரு வெப்பன் ஒன்று இருக்குங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். 300 mm GAU-8 அவெஞ்சர் கேனன்.
இதில் என்ன தெரியுமா பியூட்டி, ஒரே ஒரு நிமிஷத்தில் மட்டும் இதை வச்சு 3900 ரவுண்ட்ஸ் வரைக்கும் அவங்களால ஃபயர் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ராட்சத ஆயுதத்தை அது வாயில் சுமந்துக்கிட்டு இருக்கோம். இந்த விமானத்தோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 800 மைல்ஸு. இது ஒன்று விட்டாச்சா இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில். அடுத்து E3 சென்ட்ரி அவாக்ஸு, ஆக்சுவலாக ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் கமாண்ட் ஏர்கிராஃப்ட்டுங்க. இது ஒன்று காலி. இதோட விலை எவ்வளோ தெரியுமா மக்களே? 2600 கோடி ரூபாய். நினச்சி பார்க்க முடியுதா? ஒரு விமானத்தோட விலையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிதக்கும் கமாண்ட் சென்டர், பறக்கும் கமாண்ட் சென்டர் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அதுதான் இது. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 530 மைல் பர் ஹவர். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100கணக்கான மைல்ஸ் வரைக்கும் எல்லா டைரக்ஷன்லையும் இதால் சர்வேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் பயன்படுத்திக்கிற ரேடாரை பற்றி சொல்கிறேன். ராட்சடம் ஆக்சுவலாக இதன் மூலமாக இந்த வாஸ்ட் ஏரியாஸில், பெரிய பெரிய ஏரியாஸில் இருக்க ஜெட்ஸை ஃபுல்லாகவும் சரி, மிசைலை ஃபுல்லாகவும் சரி இதனால் ட்ராக் பண்ண முடியும். இதோட முக்கியமான ரோல் என்ன தெரியுமா? ஒரு போர்க்களம் இல்லை கான்ஃப்ளிக் ஜோன் வருதுனாக்கா, இந்த ஈரான் கான்ஃப்ளிக் மாதிரி எல்லா விமானங்களும் டைரக்ட் பண்ணுறது இந்த விமானம் தான். அதாவது எல்லா விமானங்களுக்குமே பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விமானத்தோட ரோல் என்ன தெரியுமா? இப்போ கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இல்லைனா ஒரு பேட்டில் ஃபீல்டில் கிட்டத்தட்ட இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் மாதிரி அப்போ நிறைய விமானங்களை அமெரிக்கா ஏவும் பார்த்தீங்கன்னா ஈரானை போய் பொழந்துட்டு வாங்கினேன். இப்போ 10 ஃபைட்டர் ஜெட் வருதுனாக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் கொடுக்கறது இங்கேருந்து தான் போகும். அப்பேற்பட்ட முக்கியமான டைரக்டிங் ரோல் தான் இந்த ஜெட்டு பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃப்ளையிங் கமாண்ட் சென்டராக இதை வகைப்படுத்துவாங்க. அதனால தான் விலை இந்த அளவுக்கு 2600 கோடி ரூபாய் ஒன்றுத்தோட விலை. ஸோ இதில் ஒன்றுத்தை அவங்க இழந்துட்டுருக்காங்களாம். எதை? அமெரிக்கா இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில் இழந்துருச்சாமா. அடுத்ததாக HH-60W ஜாலி கிரீன் 2. இந்த ஹெலிகாப்டரோட விலை எவ்வளோ தெரியுமா? 400 கோடி ரூபாய். அதாவது அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் எதை உருவாக்குறதா இருந்தாலும் பெஸ்ட்டாக ப்ராடக்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு செலவு பயங்கரமாக இழுத்துருவாங்க. அதான் இங்கே நம்ம விட்னஸ் பண்ணுறோம். CSAR ஹெலிகாப்டருங்க இது. அதாவது காம்பேட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூக்காக இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்துவாங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறது லாக்ஹீட் மார்டின். அமெரிக்க ராணுவம் சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்று இவங்க பண்ணுவாங்க, இல்லைனா போயிங் அந்த பக்கம் போவாங்க, இல்லை மற்ற கம்பெனி 3வது ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அவ்வளோதான். இந்த 3 பேரில் மேக்ஸிமம் முடிச்சுப்பாங்க. இந்த UH-60M பிளாக் ஹாக் இருக்குல்ல, இதோட என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட வெர்ஷன் தான் இந்த HH-60W ஜாலி கிரீன் 2. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாஸ் காக்பிட்டை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இந்த ஹெலிகாப்டரில். அட்வான்ஸ்டு டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸையும் உங்களால் உள்ளே பார்க்க முடியும். அண்ட் டபுள் த ஃபியூல் கெப்பாசிட்டி. இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஹெலிகாப்டர், அதில் நீங்கள் எரிபொருளை நிரப்புறதை விட இதில் 2 மடங்கு அதிகமாக எரிபொருளை நிரப்ப முடியும். ஸோ இதன் மூலமாக பறக்கிற நேரம் இருக்குல்ல, அதையும் நீங்கள் அதிகரிச்சிக்க முடியும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 176 mph மைல் பர் ஹவர். அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 690 மைல்ஸ். இதுலேயும் ஒரு ஹெலிகாப்டர் அமெரிக்கா இந்த கான்ஃப்ளிக்டில் இழந்துட்டு இருக்காங்களாமா. அடுத்ததாக MQ-4C ட்ரைட்டன் ட்ரோனு. இதோட விலை எவ்வளோ தெரியுமா மக்களே? நீங்கள் ஈரான் ட்ரோன்ஸை மட்டும் பார்த்துட்டு இதோட விலை என்ன, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படி தான் நினைப்பீங்க. கோடி. அது எவ்வளோ கோடி தெரியுமா? 2000 கோடி ரூபாய் ஒரு ட்ரோனோட விலை. நினச்சி பார்க்க முடியுதா? அப்போ இதோட ஒர்த் எந்தளவு பெருசாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, இது தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு சர்வேலன்ஸ் ட்ரோனுங்க. அமெரிக்கா கிட்ட இருக்கிற முக்கியமான ட்ரோன்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது விலை 2000 கோடி ரூபாய் ஒன்றுத்தோடுது. இதனால் 7400 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் பறக்க முடியும். இதனால் 50000 ஃபீட் வரைக்கும் மேலே உயரமாக பறக்க முடியும். அப்பேற்பட்ட ஃபீச்சர் இதுக்குள்ளே இருக்குது. அட்வான்ஸ்டு ரேடார் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்காகனா அந்த ஷிப்ஸ்லாம் இருக்குல்ல, பெரிய கடற்பரப்பில் இருக்க அந்த கப்பல்கள்லாம், வெசல்ஸ்லாம், இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணோம். அந்த ஷிப்போட ஸ்பீடு என்ன, அதோட டைப் என்ன, எதை நோக்கி போயிட்டுருக்குன்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இது டேட்டாவை கொடுத்துரும். அண்ட் இதை உருவாக்கி இருக்கிறது நார்த்ராப் க்ரூமன். அவங்களோட படைப்புகளில் சிறந்த படைப்பாக இது பார்க்குறாங்க இன்னும். ஸோ MQ-4C ட்ரைட்டன் ட்ரோனில் 1 காலியா இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில். அடுத்து MC-130J கமாண்டோ 2. இது ஒன்றுத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? 1500 கோடி ரூபாய். இதில் 2 விமானத்தை அமெரிக்கா இழந்துச்சாங்க இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில். இதோட வேலை என்ன தெரியுமா? அட்டாக் பண்ணுறது கிடையாது. இந்த அட்டாக் பண்ண போகிற அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்களையும் சரி, அப்புறம் இந்த வெப்பன்ஸு கார்கோலாம் இருக்குது பாருங்க, இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த விமானத்தோட வேலையே. அதுவும் சென்சிட்டிவான ஏரியாஸில் போர் நடந்துட்டு இருக்க சூழல்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு வரணும். அங்கே ட்ரூப்ஸ் இறக்கி விட்டு எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுதா? இப்போ இப்படி வேலையை சென்சிட்டிவ் ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த விமானம். இதை ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா US AFSOC, அதாவது அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் கமாண்ட் தான் இதை ஃபுல்லாக இயக்குவாங்க. ஸோ இதில் 2 கண்டம் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில். அடுத்ததாக F-15E ஸ்ட்ரைக் ஈகிள். பேர் கெத்தாக இருக்குல்ல, ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ஈகிளில் 4 ஜெட்ஸை விட்டாங்க இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில். இப்போ அந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தோன்னாக்கா இது ஒன்றத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? 900 கோடி ரூபாய் ஒரு ஜெட்டோட விலை. ட்வின் இன்ஜின் மல்டி ரோல் ஸ்ட்ரைக் ஃபைட்டருங்க இது. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மாக் 2.5 ஹை ஆல்டிடியூட்டில். இதோட ரேஞ்ச் 2400 மைல்ஸு.
ப்ரிசைஸ் டீப் ஸ்ட்ரைக்குக்காக இதை பயன்படுத்துவாங்க. அதாவது பகல் நேரத்தில் நாம் இது போல் ஜெட்டை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுறோம்னாக்கா ப்ரிசைஸாக அடிக்க முடியும், அங்கே மட்டும் டார்கெட்டை முடிக்க முடியும். ஆனால் இரவு நேரத்தில் அது கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இதில் அந்த தலைவலி இல்லை. இரவு பகல் 2 நேரத்துலையும் துல்லியமாக டார்கெட் அடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஜெட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்களே. அப்பேற்பட்ட ஒரு ஜெட்டோட விலை 900 கோடி ரூபாவாக இருக்கிற இந்த ஜெட்ஸு கிட்டத்தட்ட 4 அமெரிக்கா இந்த கான்ஃப்ளிக்ட் இழந்திருக்கான். அமெரிக்காவுக்கு இந்த கான்ஃப்ளிக்டில் பேர் எடுப்புன்னு பார்த்தீங்கன்னா அதான் இதுதான் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர். இது ஒன்றுத்தோட விலை 400 கோடி ரூபாய். 1 இல்லை 2 இல்லைங்க, 7 இழந்துட்டாங்களாமா. 7 ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர். அதாவது இந்த நடுவான்லேயே போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புறதுக்காகவே கொண்டு வரப்படுறது தான் இந்த விமானம், இந்த KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர். அப்பேற்பட்ட இது 7 காலி. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? 2 லட்சம் பவுண்ட்ஸுங்க. ஸோ மிதக்கிற ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் வச்சுங்களேன், அதுதான் இந்த KC-135. அண்ட் MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ், இது ஒன்றுத்தோட விலை 300 கோடி ரூபாய். இதில் ஒரு 1-2 அவங்க இழந்திருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, கவுண்டில் அதிகமாக இதுதான். 24 இழந்திருக்காங்களா மக்களே, நினச்சி பார்க்க முடியல. 24. இது கிட்டத்தட்ட 2026 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உருவாக்கப்பட்டது 575 தான். அது வரைக்கும் உருவாக்கப்பட்டது அவ்வளோ இந்த வருஷம் வரைக்கும். இதில் 24 அவங்க இழந்துட்டு தான் சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பற்றி சொல்லணும்னாக்கா 25 வருஷங்களுக்கு முன்னாடி 2021 பிப்ரவரி 2ஆம் தேதி தான் இது முறையாக சர்வீஸில் பயன்படுத்தப்படுது, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டாக. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அது பயன்படுத்தப்பட்டு இருக்க அமெரிக்கன்ஸ் மூலமாக. ஆனால் 24 அவங்க ஒரு கான்ஃப்ளிக்டில் இருந்திருக்காங்களே, இது பெரிய இது. அமெரிக்காவுக்கு மாற்று கருத்தே இல்லை. இது கிரவுண்ட் சிஸ்டம்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் லிஸ்ட்டு போட்டேன் பார்த்தீங்களா, எத்தனை வரைக்கும் அவங்க இழந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதில் மெஜாரிட்டி டேமேஜ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மிசைல் அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நடந்திருக்கிறது. அண்டு ஃபியூ லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா காம்பட் மிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஈரான் கூட டேரெக்டாக சண்டை போடும்போது அப்போ ஈரான் மிசைல்ஸ் எல்லாம் காலி பண்ணப்பட்டது. அண்ட் இன்னும் சில காலி பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங் மேற்கொள்வாங்களே, நம்ம இந்த போர் நடக்கும்போது பார்த்தோம் பாருங்க, டேக் ஆஃப் ஆகும்போது அது அப்படியே கீழே நெருப்பு பிடிச்சி எழுந்து விழுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்லி ஃபயர் பண்ணி கீழே விழுறது. இது பத்தாதுன்னு லேண்டிங் ஆகும்போது தவறுதலாக போய் எங்கன்னா மோதி விபத்துக்குள்ளே வருது. இது போல் இழந்தது எல்லாமே சேர்த்து தான் அவ்வளோ பெரிய லிஸ்ட் அது இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அமெரிக்கா இந்தளவுக்கு ஹியூமிலேட் ஆகிருக்காங்களே. ஏன்னா ஒரு கட்டமைச்ச இமேஜ் இருக்குது பாருங்கள், அது இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில் சில்லான்னு நொறுங்க ஆரம்பிச்சிருக்கு. இது நடக்கும்ன்றதை நம்ம இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வரைஞ்சு கட்டிட்டு போயிட்டு கடைசியில் இவங்க தர்ம சங்கடத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு இப்போ அமெரிக்கா அந்த தர்ம சங்கடத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஷியல் ரிப்போர்ட்ஸ் சார்ந்து இது போல விஷயம் வெளியே வந்திருக்கனாக்கா என்னத்தை சொல்கிறது, இன்னும் பென்டகன் இதை பற்றி விளக்கம் கொடுக்க போகிறாங்க. ஆரம்பத்தில் மறுத்துக்கிட்டு இருந்தாங்களே, இதுக்கப்புறம் எக்ஸாக்ட் நம்பர்ஸை அவங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கௌரவம்னு சொல்லி இஸ்ரேலுக்காக அமெரிக்காவோட கௌரவம் எந்த அளவுக்கு ஊசலாட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. எல்லா புகழும் இஸ்ரேலுக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.